சூரியநாராயணன், இப்போ இதுல விஜயோடைய ஃபேக்டரி வருது அப்படின்னா பாஜக அதிமுக இரண்டாம் கட்டத்துக்கு தள்ளப்படுவாங்க, மூன்றாம் கட்டத்துக்கு தள்ளப்படுவாங்க இல்லையா? அப்போ விஜய் சொல்ற மாதிரி திமுக வெர்சஸ் தாவேகான்னு களம் அமையும்ல. அதாவது நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். அதோட நமது முதலமைச்சர் இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, அவருக்கு பிரச்சாரத்திற்கு வாழ்த்துக்கள். இப்போ இந்த எலெக்ஷன் ரொம்ப டிஃபரெண்ட் எலெக்ஷன் சார். ஏன்னா கணிக்க முடியாத நிறைய இருக்கு. அதுக்காக நான் ஏடிபிகே வரும்னு என்னுடைய சகோதரர் டாக்டர் சுமந்திரன் சொன்னதில் நான் அக்செப்ட் பண்ணல. 2 மாசம் வேற எங்க போனேன். 2 மாசத்துக்கு அப்புறம் நிறைய ஸ்பாயிலர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பாயிலர் சார் எஸ்ஐஆர், அதுல ஓட்டெல்லாம் குறைஞ்சது. 2வது ஸ்பாயிலர் டாக்டர் ராமதாஸ். இதெல்லாம் நம்ம பார்த்தாகணும். ஏன்னா 3வது ஸ்பாயிலர் ஆன்டி இன்கம்பல்சரி ஓட்டு இது வரைக்கும் எவ்வரி டைம் டிஎம்கே ஏடிஎம்கே தான் விழும். அப்படிதான் டாக்டர் சுமந்திரன் சொன்னார். அதுல நான் மாறுபடுறேன். ஏனென்றால் நிச்சயமாக ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஏடிஎம்கே மட்டுமல்ல டிவிகேக்கும் வரும். அது நிச்சயமா ஏடிஎம்கே பாதிக்கும். அதே மாதிரி சென்னையில ஓட்டுகள் விஜய் நிக்கிறதுனால சென்னையோட எலெக்ஷன்ல டிஎம்கே டாமினேஷன் விஜய் வரதுனால டிஎம்கேக்கு குறையும். இல்ல இப்ப 3 புள்ளியுமே ரொம்ப முக்கியமான புள்ளி. இல்ல ஒண்ணு புரியுது எனக்கு. ரொம்ப பெரிய பெரிய இடத்தை நீங்க தொடுறீங்க. இப்ப எஸ்ஏஆர்ல ஒரு பெரிய ஸ்பாயில் நடக்குது. அப்ப அந்த எஸ்ஏஆர் உடைய ஸ்பாயிலர் யாரை பாதிக்கும்? ஏடிஎம்கே பாதிக்கும், டிஎம்கே பாதிக்கும். டிஎம்கே கொஞ்சம் அதிகமா பாதிக்கும் நான் சொல்றேன். ஏன்னா அவங்க ஒரு கேடர் பெஸ்ட் பர்ஃபெக்ட்டா இந்த பூத் இதெல்லாம் ரொம்ப அருமையா வச்சிருக்காங்க. அது உண்மை. ஆனா இன்னொன்னு முக்கியமா என்ன சொல்லலாம், இதுக்கு இப்ப கிறிஸ்தவர்கள் ஓட்டு இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஓட்டு முழுக்க டிவிக்கு வந்துச்சு. இப்ப ஸ்பாயிலர் டிவிகே தாவேகா வந்துருச்சு. இன்னொரு முக்கியமான ஸ்பாயிலர் தாவேகா வரும் நீங்க கேட்டீங்க, செகண்ட் பிளேஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்க. திரு விஜயோட பர்சனல் மேட்டர்னால கொஞ்சம் ஓட்டு டிவிகேக்கு விடுவது குறைந்து டிஎம்கேக்கு விடும். ஏன்னா இது யதார்த்த உண்மை. அதே அப்போனா திமுக வெர்சஸ் தாவேகா தானே சார் காலம்? இல்ல, ஏடிஎம்கேக்கான கிராமத்தில் ஓட்டுகள் இருக்கும். திரு செல்வி ஜெயலலிதா இல்லாவிட்டாலும் திரு எம்ஜிஆர் இல்லாவிட்டாலும் ஏடிஎம்கே ஓட்டு கண்டிப்பா விடும். ஆனா இந்த ஒரே வீட்ல திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், அந்த இடத்துல விஜயோட ரசிகர்களும் இருக்கிறாங்கல்ல. விசிகே ஓட்டும் டிவிகேக்கு போகும். திமுக இந்த வரை எலெக்ஷன்ல போனதுல டிஎம்கே 2 லட்சம் ஓட்டுகள் தமிழ்நாடு முழுக்க வந்ததுனாலதான் எல்லாம் வந்துச்சு. ஆனா இந்த வரை லெஸ் தென் 1 லாக் கூட வரலாம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி அதிமுக அதிமுக திமுக கடுமையா இருந்துச்சுன்னா டிவிக்கே உள்ள வந்துருச்சு இல்லையா? ஆமா, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு இல்லையா? அவங்களுடைய கால்குலேஷன் என்ன? ஒரு வீட்டுக்கு ஒரு வாக்கு, அதுதானே? ஒவ்வொரு வீட்டுக்கு மாறுபடுறேன். ஒவ்வொரு இளைஞர்கள் வீட்டுக்கு, இளைஞர்கள் ஓட்டு போடுற வீட்டுக்கு தான் சார் அவங்களுடைய அஜெண்டாவே தான் சார். வீட்டுக்கு ஒரு வாக்குன்ற அடிப்படையில் நம்ம ஜெயிச்சு வாங்கணும்னா அது பெரிய கெயினா மாறும், அது பெரிய வாக்கு வங்கியா உருவாகுன்றாரு. இல்ல, அவரு திரு விஜய் அவர்கள் நிச்சயமாக ஸ்பாயிலரா இருப்பாங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா இந்த எலெக்ஷன்ல டாமினேஷன் இருக்கிறது டிஎம்கே தான். ஏன்னா ஆன்டி இன்கம்பல்சி இதுக்கு முன்பு இருந்ததோட இந்த ஆன்டி இன்கம்பல்சி டிஎம்கே குறைச்ச. ஏன்னா 5000 ரூபாய் கொடுத்தது மற்றும் சில வித திரு ஸ்டாலின் அவருடைய சில ஒர்க் இதுல ஒர்க்ல நிச்சயமா. ரெண்டாவது முன்னாடி இருந்த ஏடிஎம்கே ஓபிஎஸ் கூட இதுல ஸ்பாயிலரா வராரு. ஏனென்றால் திரு எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் கை கழுவி விட்டதனால அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு தான். ஏனென்றால் அங்க உள்ள தேவர்கள் ஓட்டு தென் தமிழ்நாடு, தென் தமிழகத்தில் ஒரு சைசபிள் ஓட்ட ஓபிஎஸ் டிஎம்கேக்கு தாரை வார்த்து கொடுத்தது திரு எடப்பாடி அவர்கள். அது 2024 நாடாளுமன்ற தேர்தலையே திமுகவோட வாக்கு குறையுது இல்லையா? இன்னொரு பக்கம் விசிகாவுடைய வாக்கு தாவேகாவுக்கு போகுதுன்னா அந்த வாக்கு வங்கி குறையும் இல்லையா? அப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிச்சுன்னா அது எப்படி திமுகவுக்கான வாக்கு வங்கி குறையுதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அலையன்ஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம், புரியுதுங்களா? இந்த அலையன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுக்கு இன்னும் பாருங்க, இப்ப காங்கிரஸ்ல சீட் எல்லாம் கொடுத்ததும் 28 பேர் கொடுத்ததும் இதுல இருந்து கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகும், தாவேக்கு போவாங்க. அது நாளை மறுநாள் நிச்சயம் நடக்கும். அது எதிர்பார்க்கிறதா. இப்படி பர்முடேஷன் காம்பினேஷன் ஆஃப் ஏடிஎம்கே டிவிகே அண்ட் டிஎம்கே போடும்போது டாமினன்ஸ் டிஎம்கே வரும். இது எலெக்ஷன் ரிசல்ட் பாதிக்கும். இப்ப காங்கிரஸ் கட்சி இதுவரை வேட்பாளர்களை அறிவிக்கல அப்படிங்கும்போது அந்த உட்கட்சி பிரச்சனையும் தேர்தலுக்குள்ள அடிபடும். அது திமுகவுக்கு எகென்ஸ்டா மாறும். இன்னொரு விஷயம்,
எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினோ களத்துக்குள்ள போயிட்டாங்க. முதலமைச்சர் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் ஃபீல்டுக்குள்ளே வரல. சுமன் சொல்ற மாதிரி நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு போய் வீட்டுல உட்காந்துட்டாரு. அவருக்கு அடுத்து எப்போ வருவாருன்னா வாரத்துக்கு ஒரு நாள்னா எப்படி அவரு ஸ்பாயிலரா மாறுவார்? ஆமா சார், ஏடிஎம்கேக்கு விழ வேண்டிய ஓட்டுகள் டிவிக்கு எடுக்கும் போது அதுக்கு பிரச்சாரத்துக்கு வரணும் இல்லையா? இல்ல இல்ல சார், ஒரு நடிகர் என்கிற காரணத்தினால் விஜயகாந்த் வந்தவரி, மதுரை அதே மாதிரி வந்தவரி, கிராமத்து இளைஞர்கள் ஓட்டு கொஞ்சம் டிவிக்கு வர சான்ஸ் இருக்கும்போது அதனால் ஏடிஎம்கே சார் வராம போலாம் சார், மக்களுடைய கையில இருக்கு சார். அதற்கு தீவிரமா உழைக்கணும் இல்லையா? களத்துக்கு வரணும்ல, களத்துக்கு வந்து கடுமையா உழைக்கணும். நான் இப்பயும் டிவிக்கு தேர்ட் பிளேஸ் வரும் சொல்றேன், செகண்ட் பிளேஸ் வரும் சொல்லல, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரும் சொல்லல, தேர்ட் பிளேஸ் வரும். அதனால தான் ஸ்பாயிலர் சொல்றேன். இந்த ஸ்பாயிலர் யூஸ் பண்ற வார்த்தைக்கு காரணமே தேர்ட் பிளேஸ் சொல்றீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் பிளேஸ் திமுகன்றீங்க. ஆனால் கடுமையான உழைப்ப இபிஎஸ் முன் வைக்கிறார் இல்லையா? நீங்க எப்படி அதை குறைச்சு மதிப்பிடுவீங்க? இல்ல சார், ட்ரெடிஷனல் ஓட்டு தென் தமிழகத்தில் ஏடிபிகே வந்தது, குறிப்பாக தேவர்கள் ஓட்டு, குறிப்பா இந்த தேனி அந்த ஏரியா அந்த பக்கம் உள்ள ஓட்டுக்கள் இப்பொழுது தாரை வார்த்து கொடுத்தது திரு எடப்பாடி டு டிஎம்கே. அதனால ஓட் ஷேர்ல குறையும் சார். கூட்டணி கணக்கெல்லாம் மாறிடுச்சு இல்லீங்களா? பாஜக வந்திருக்குது, பாஜகவுடைய மாநில தலைவராக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவருடைய கால்குலேஷனோட அடிப்படையில் சொல்ல போனா ஏடிஎம்கே பிஜேபிக்கு கொடுத்த நிறைய சீட்டுகள் வந்து மினிஸ்டர்ஸ் உள்ள சீட்டுகள், அதுல 28ல கிட்டத்தட்ட ஒரு 8, 9, 10 சீட்டுகள் மிக மிக கடினமான சீட்டுகள். ஏன்னா யதார்த்தத்தை பேசணும். ஏன்னா வந்து வாக்கு வங்கி அடிப்படையில் நான் கேட்கிறேன். ஆமா, வாக்கு வங்கி அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட தொகுதிகளுடைய எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கிறப்ப இப்போ பெரிய குளத்தை எடுத்துக்கங்க சார். பெரிய குளம் விசிகா கொடுத்திருக்காங்க. விசிகா வட மாவட்டங்கள்ல பெருசா பேசப்படுற ஒரு கட்சியா இருக்கு. டிஎம்கேனால வரும். அது எப்படி சார் வரும்? இல்ல நேரடி களத்துல அமமுக டிஎம்கேங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் அவங்களோட கூட்டணி உள்ளவங்களுக்கு உழைக்கிறாங்க டிஎம்கே கேடர்ஸ். ஆனா அதே மாதிரி விசிகேவோ காங்கிரஸோ அவங்களுடைய டிஎம்கேக்கு ஓட் பண்ணல. இந்த எலெக்ஷன்ல 12 சீட்டுக்கு மேல காங்கிரஸ் கொடுத்திருக்கிறது ஒத்தே இல்ல. ஆனால் ஏன் திரு ஸ்டாலின் கொடுத்தார் என்றால் ஓட்டு விவரங்கள் 500 ஓட்டுல தோக்கிறது, 1000 ஓட்டுல தோக்கிறது அப்படின்னு வந்தா ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் போய்விடுமோ என்கின்ற ஒரே காரணத்தினால்தான் அந்தந்த கட்சிகள், பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகளுக்கு அதே அலையன்ஸ்ல கொடுக்கணும் கொடுத்திருக்காரு. உண்மையாவே அதான் யதார்த்த உண்மை. 2016 காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தேர்தலிலேயே கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில தான் அவர் வந்து தோல்வி அடைகிறார் திருமாவளவன். பெரிய குளத்துல போய் போட்டியிடுறாருன்னா எப்படி சார் சாத்தியமாகும்? அப்ப திமுகவோட ஃபேக்டரி எங்க இருக்கோங்க? அங்க அமமுகவோட ஃபேக்டரி ஒர்க் ஆகாதா? ஏன்னா பெரிய குளம் தேனி அப்படின்றது அடிப்படையில அதிமுகவுக்கு வலுவாக இருக்கக்கூடிய பகுதியாக பார்க்கப்படுது. கரெக்டா சொல்றீங்க, கரெக்டா வரீங்க. அமமுக ஓட்டு வாங்குறது பாத்தீங்களா, அந்த தேடி பெரிய குளம் இருக்கு பாத்தீங்களா, அததான் இப்ப ஓபிஎஸ் டிஎம்கேக்கு தர வைக்கிறாங்க. டிஎம்கே கொடுக்கிறாரு சார். திரு ராமதாஸ் அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தான் அபிஷியலா இருக்காரு. இருந்தாலும் ஆல்ரெடியே பாட்டாளி மக்கள் கட்சி <4% தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப திரு ராமதாஸ் ஐயா ஐயான்னு சொல்றதுனால கிராம வன்னியர்கள் ஓட்டுகள் இப்பொழுது ஏடிஎம்கே விழாத காரணத்தினால் அதோட எஃபெக்ட் டிஎம்கேக்கு பாசிட்டிவா வரும். அது உண்மை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாசிட்டிவா வராது நீங்க. இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல சார். திரு ராமதாஸ் ஸ்பாயிலர் சொன்னேன் சார். இப்ப நீங்க என்ன நரேட்டிவ் செட் பண்றீங்கன்னா திமுக வெர்சஸ் அதர்ஸ்ன்றீங்க. இப்ப அதர்ஸ்னா தேர்ட் பிளேஸ்ல யார் வேணா இருக்காங்கன்னு குழப்பம். திமுக வாசஸ் ஏடிஎம்கேல ஏடிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ல வர எவரி டைம் வந்தது, இருந்தாலும் வருவது கடினம் அப்படிங்கறது என்னோட பாயிண்ட். அதுக்கு ஸ்பாயிலர்ஸ் ராமதாஸ் இருக்கார். சரி, நான் இந்த கேள்வியை கேட்கிறேனே. 2021 சட்டமன்ற தேர்தலில் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியினுடைய கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில 75 இடங்களை ஜெயிச்சிருக்காங்க சார். திரும்பவும் அதே கேண்டிடேட் தான் டிஎம்கே போட்டிருக்குது. அவர்களாலே முடியாத இப்ப எப்படி இவங்க ஜெயிப்பாங்க? அரசின் மீதான அதிருப்தி, பழைய கேண்டிடேட் அவர்கள் மேலான அதிருப்தி, அவங்க தொகுதிக்கு செஞ்சாங்களா செய்யலையான்ற இந்த கால்குலேஷன் ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவுக்கு சாதகமா மாறும் இல்லையா சார்? இப்ப முழுக்க முழுக்க திரு விஜய் என்ன சொல்றாரு, டிஎம்கே தீய சக்தி எல்லாம் பேசுறாரு. அப்ப டிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு விடுவது எனக்கு இன்னைக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, பி டீம் டிஎம்கே பி டீமா டிவிக்கு இருக்காரு எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏனென்றால் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு கண்டிப்பாக டிவிக்கு விடும். குறிப்பாக திருச்சி ஏரியாலையும் திருச்சி சுற்றில உள்ள ஒரு 10 தொகுதிகளிலும் மீனா டிஎம்கே கோட்டையான சென்னையோட தொகுதியிலையும் இப்ப சார் நீங்க நல்லா பாருங்க. திருச்சி கிழக்கை ஏன் விஜய் தேர்ந்தெடுக்கணும்? பெரம்பூரை ஏன் தேர்ந்தெடுக்கணும்?
கிறிஸ்தவ மைனாரிட்டி ஓட்டு அவர் கிடைக்கும் கண்டிப்பா. நம்புறாருன்னு இது வரைக்கும் எங்க போயிட்டு இருந்தது இந்த ஓட்டு? அப்போ இது வரைக்கும் எங்க இல்ல, இல்ல, போயிட்டு அது இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான அந்த வெற்றி மார்ஜின் தோல்வி அடைகிறதுக்கான காரணம் குறையும். கிறிஸ்தவ ரொம்ப இஸ்லாமியருடைய குறையும். வாக்கு வரும். அப்போ கிறிஸ்டியன் மைனாரிட்டியுடைய வாக்கு வங்கிய விஜய் ஸ்பாயில் பண்ணார்னா கண்டிப்பா சமமான போட்டிக்குள்ள தானே திமுக அதிமுக இருக்கும். அதுக்கு தான் சார் ரெண்டு சமமா இருக்கும். அத ஸ்பாயில் பண்றதுதான் ஏடிஎம்கே ஸ்பாயிலர் ராமதாஸ் வராரு. He is not only spoiler for TVK, he is the spoiler for DMK, ADMK also. டாக்டர் சுமந்த் சேலஞ்ச் பண்றாரு. நான் குறிப்பிட்ட தொகுதியை இல்ல, கேட்டு சொல்றேன். இல்ல, ஒரே நிமிஷம். தமிழ்குமரனை பெண்ணாகரம் தொகுதியில் ஆமா. நிறுத்தினாங்கன்னா ஆமா. அங்க பாமக தான் ஜெயிக்கும்ன்றார். யார் இப்ப தமிழ்குமரன் யார் நிறுத்துறா? காங்கிரஸ் கட்சி அப்ப நிறுத்துது. ஏடிஎம்கே அது ஜிகே மணியோட ஓட்டுகள் இருக்கு இல்லையா, அது யாருக்கு போகும்? காங்கிரஸ் போகும். காங்கிரஸ் போகும். ஸ்டேட்மென்ட் சார் இது. பாமகவால அது அவருக்குன்னு என்ன இருக்கு ஓட்டுங்க? இல்ல 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 டாக்டர் ராமதாஸ் சப்போர்ட் பண்ற ஜிகே மணிக்கு ஒரு பாமக கண்டிப்பாக இருக்கு அந்த ஏரியால. நாட் என்டையர் வட தமிழ்நாடு, என்டையர் வட தமிழ்நாட்டுல அந்த ஏரியால இருக்கு. இல்ல சார், அவர் சொன்ன மாதிரி கடந்த 2 மாதங்களுக்கு அப்புறம் நிறைய ஸ்பாயிலர் ஆயிருக்கு, இன்னும் ஏற்படும். ஏனென்றால் திமுக என்னென்ன அளவுல ஆன்டி பிஜேபிக்கு எடுத்துட்டு போறதோ, ஆன்டி ஏடிஎம்கே எடுத்துட்டு போறது மீடியா மூலம் மிக அதிக அளவில் மக்களை ரீச் ஆகிறது. அதை திரு ஸ்டாலின் கூட பல தடவை சொல்லியிருக்காரு. அது இது நிதர்சன உண்மை. நேத்திக்கு திரு விஜயோடைய இதை சர்டிபில போடுறாங்க இல்லையா, இவ்வளவு சொத்து இவ்வளவு சொத்துட்டு ஏன் அதிக அளவு போடுறாங்க? டிவிக்கான ஸ்பாயிலர் டிஎம்கே ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு இந்த எலெக்ஷன் சார் மிக மிக அன்பிரடிக்டபிள் எலெக்ஷன். இட் மே கோ டு ஹங்கு கூட வரதுக்கு சில கட்சிகள் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே 75% to 80% ஓட்டுகளை வாங்கி விடுவார்கள். தாராக 2 சீட்டுகள் அதிகபட்சம் விஜயோடதும், அதிகபட்சம் 3 சீட்டுகள் மேல போக முடியல. இந்த எலெக்ஷனும் திமுக அதிமுக உண்மையான போட்டி. இதில் எந்த அளவுக்கு இந்த மீடியா மூலமா எந்த அளவுக்கு இது பண்றாங்களோ, டெலிகாஸ்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு சொல்லுறாங்களோ. ஏன்னா சமயத்தில் கூட என்டிஏ சொல்றது இதுவும் ஒரு எலெக்ஷனுடைய வியூகம் தான் திரு ஸ்டாலின் சொன்ன. அது மூலமாக நிச்சயமாக திமுக சாதகமாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட 40 to 43% திமுகவிற்கு வரும் என்பது என்னுடைய கணிப்பு.